வணக்கம். ஒரு குடும்பத்தின் வரவுக்கும் செலவுக்கும் இடையே உள்ள விகிதம் 7:5 மற்றும் செலவு 25,000 எனில் சேமிப்பு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப நமக்கு வரவுக்கும் செலவுக்கும் விகிதம் பாத்தீங்கன்னா 7:5 இருக்கான். இப்ப நமக்கு இந்த 7 தான் பாத்தீங்கன்னா வரவு, இந்த 5 தான் நமக்கு செலவு. இப்ப நமக்கு வரவு 7 ரூபாயா இருக்கு, நம்ம செலவு 5 ரூபா பண்றோம் அப்படின்னா மிச்சம் நமக்கு 2 ரூபா இருக்கும். இந்த 2 ரூபா தான் நமக்கு சேமிப்பா இருக்கும், அப்படிதானே? இந்த சேமிப்பு தான் நமக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு கேள்வியில செலவுங்கிறது 25,000 கொடுத்துட்டாங்க, சரியா? செலவுங்கிறது நமக்கு எவ்வளவு இருக்குன்னா 25,000 ரூபாய் இருக்குது. இந்த 25,000 ரூபாங்கிறது நமக்கு வரவோட 5 பங்கு, அப்படிதானே? வரவோட 5 பங்கு தான் நமக்கு 25,000 ரூபாய். அப்ப நமக்கு ஒரு பங்கு என்னவா இருக்கும்? நம்ம அதை கண்டுபிடிக்க ரெண்டையுமே கட் பண்ணா பாருங்க. 4 5 5 5 25, மிச்சம் நமக்கு 3 0 இருக்கு, அப்புறம் 3 0 போட்டுக்கலாம். அப்ப நமக்கு ஒரு பங்குனா 5,000 ரூபாய் கிடைக்குது. நமக்கு தேவையான சேமிப்புங்கிறது நமக்கு 2 பங்கு இருக்குதான். அப்ப நமக்கு தேவையானது 2 பங்குனா எவ்வளவு கண்டுபிடிக்கணும். நமக்கு ஒரு பங்கு 5,000 ரூபானா 2 பங்குனா எவ்வளவு இருக்கும்? 2ஆல பெருக்கும்போது நமக்கு 10,000 ரூபாய் வரும். அப்ப நமக்கு இந்த 10,000 ரூபாய் தான் சேமிப்புன்னு அர்த்தம். இது நமக்கு ஆப்ஷன் பி ல இருக்குதா? இதே மாதிரி வரவு நமக்கு எவ்வளவு வருதுன்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம். போலீஸ் பிசி எக்ஸாம் 2023 கேட்ட கேள்வி. விடுபட்ட எழுத்துக்களை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஏ, சி, எஃப், ஜே. அடுத்து வர்ற 2 லெட்டர்ஸும் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. நம்ம இது பண்றதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் லெட்டர்ஸ் எடுத்து வரிசையா எழுதிக்கலாம். ஏல இருந்து இசட் வர. நமக்கு ஏங்கிறது ஆல்பாபெட்ல ஃபர்ஸ்ட் உள்ள லெட்டர், பிங்கிறது 2வது உள்ளது, சி 3வது. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இசட் வந்து 26 வரை இருக்குது. இப்ப நம்ம இந்த லெட்டர் மேல எல்லாத்தையுமே நம்பர் போட்டுக்கலாமா? ஏங்கிறது ஃபர்ஸ்ட் லெட்டரா, என்ன போடலாம்? ஏக்கு மேல 1 போட்டுக்கலாம். அடுத்து சி இருக்கு, சிங்கிறது 3வது லெட்டர், சிக்கு மேல 3 போட்டுக்கலாம். அடுத்து எஃப், எஃப் நமக்கு 6வது லெட்டரா, 6 போட்டுக்கலாம். அடுத்து ஜே, ஜே நமக்கு 10வது லெட்டர், 10 போட்டுக்கலாம். இப்ப நமக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா 3வது லெட்டர் இருக்கு. அப்ப நமக்கு இங்க இருந்து இங்க 2 லெட்டர் கூட்டியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க 3 இருக்கு, இங்க 6 இருக்கு. நமக்கு 3ல இருந்து எப்படி 6 வரும்? நம்ம 3 கூட 3 கூட்டும்போது நமக்கு 6 வருமா? அப்ப நமக்கு இங்க 3 கூட்டியிருக்காங்க. அடுத்து இங்க 6 இங்க 10, நம்ம 6 கூட 4 கூட்டும் போது நமக்கு 10 வரும். அப்ப நமக்கு முதல் லெட்டர் 2 கூட்டியிருக்காங்க, அடுத்து 3 கூட்டியிருக்காங்க, அடுத்து 4 கூட்டியிருக்காங்க. அப்ப அடுத்து என்ன பண்ணிருப்பாங்க? இது கூட நமக்கு 5 கூட்டியிருப்பாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? நம்ம இது கூட 5 கூட்டலாமா? இங்க 10 இருக்கு, நம்ம 5 கூட்டணும் அப்படின்னா நமக்கு இங்க 15 வரும். 15 லெட்டர் பாத்தீங்கன்னா நமக்கு ஓன்னு வருது. அப்ப நமக்கு இந்த இடத்துல ஓ வரும். அப்ப அடுத்தது நமக்கு இது கூட 6 கூட்டியிருப்பாங்களா? நம்ம இது கூட 6 கூட்டலாம். இங்க நமக்கு 15 இருக்கு, நம்ம 6 கூட்டணும் அப்படின்னா நமக்கு 21 வரும். நமக்கு 21 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு யூ வருது. அப்ப நமக்கு இந்த இடத்துல யூ வரும். அப்ப நமக்கு அடுத்தது 2 லெட்டர் பாத்தீங்கன்னா ஓ வருது, அடுத்து யூ வருது. இது நமக்கு ஆப்ஷன் ஏல இருக்குது. இதே மாதிரி இந்த யூக்கு அடுத்த லெட்டரா என்ன வருதுன்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2015 கேட்ட கேள்வி. ஏ என்பவர் பி யின் சகோதரி, சி என்பவர் பி யின் தாய், டி என்பவர் சி யின் தகப்பன் மற்றும் இ என்பவர் டி யின் தாய் என்றால் ஏ என்பவர் டிக்கு யாருன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்ப பாருங்க, இப்ப நம்ம ஆண் அப்படின்னா பிளஸ் போடணும், அதே மாதிரி பெண் அப்படின்னா மைனஸ் போட்டுக்கலாம் சிம்பிளுக்காக. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து செஞ்சுட்டு வரலாம். ஏ என்பவர் பி யின் சகோதரியா? ஏ என்பவர் யாரா? பியோட சகோதரி, சகோதரிங்கிறது பெண், அப்ப என்ன போடலாம்? மைனஸ் போட்டுக்கலாம் மேல. உங்க 2 பேரும் சகோதரிங்கும் போது நம்ம என்ன போடலாம்னா ஈக்குவல், இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்ப நெக்ஸ்ட் பார்க்கலாம். சி என்பவர் பி யின் தாய். சி வந்து யாரா? பியோட தாய், முந்தின ஜெனரேஷனா, மேல போய் சி போட்டுக்கலாம். தாய்னா வந்து பெண் தான், அப்ப என்ன போடலாம்? மைனஸ் போட்டுக்கலாம். அடுத்தது டி என்பவர் சி யின் தகப்பன். டி வந்து யாரா? சியோட தகப்பன், முந்தின ஜெனரேஷன், அப்புறம் என்ன போடலாம்? மேல டி போட்டுக்கலாம், கோடு போட்டு. தகப்பன் அப்படிங்கும் போது அவங்க ஒரு ஆணா இருப்பாங்க, பிளஸ் போட்டுக்கலாம். அடுத்தது இ என்பவர் டி யின் தாய். இ வந்து டியோட தாயா, தாய் என்ன போடலாம்? தாய்னா பெண்ணு, மைனஸ் போட்டுக்கலாம். இப்ப நம்ம கேட்ட கேள்வி வந்து ஏ என்பவர் டிக்கு யாருன்னு கேட்டிருக்காங்க. ஏ என்பவர் டிக்கு யாருன்னு கேட்டிருக்காங்க. ஏயோட அம்மாவோட அப்பா, அப்பா வந்து இவங்க வந்து இவங்களுக்கு வந்து தாத்தா முறை வரும். தாத்தானா தாத்தாக்கு இவங்க வந்து மைனஸ்னா பெண், அப்ப என்னது? பேத்தி முறை வரும். நமக்கு இது வந்து ஆன்சர் டி, பேத்தி. தேங்க்யூ. குமாரின் வயது ரவியின் வயதில் 5 குறைவு மற்றும் ரவியின் வயது 20 எனில் ரவி மற்றும் குமாரின் வயதுகளின் விகிதம் யாதுன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு இது ரொம்ப ஒரு எளிமையான. இப்ப பாருங்க, குமாரின் வயது வந்து ரவியின் வயதுல இருந்து 5 குறைவா. அப்புறம் வந்து ரவியின் வயது 20, நமக்கு ரவியின் வயது கொடுத்துட்டாங்க. ரவியோட வயசு 20 வயசா, 20 வயசு. குமாருக்கு ரவியோட வயசுல இருந்து 5 குறைவு. அப்ப நமக்கு 20ல இருந்து குமார் கண்டினியூஸ் கம்மினா இவ்வளவு இருக்கும், 15 வயசு இருக்கும். நமக்கு வந்து இப்ப வயசு கேட்கல, ரவி மற்றும் குமாரின் வயதுகளின் விகிதம் கேட்டிருக்காங்க. விகிதம் ரவிக்கு வந்து 20 வயசு ஆகுது, குமாருக்கு வந்து 15 வயசு ஆகுது. அப்ப நமக்கு 20:15 வருது. நமக்கு இது வந்து ஆப்ஷன்ல இல்ல. இப்ப என்ன பண்ணலாம்னா 20யும் இந்த 15யும் கட் பண்ண போறோம். இந்த ரெண்டுமே வந்து 5 காமன் வரும். என்ன பண்ணலாம்? 5 கட் பண்ணலாம். 4 5 20, 3 5 15. அப்ப நமக்கு 4:3 வருது. 4:3 நமக்கு ஆப்ஷன் ஏல இருக்கு. அப்ப நமக்கு ஆன்சர். வணக்கம். விடுபட்ட எண்ணை காண்க.
5 6னா நமக்கு 15 கிடைக்கும். அப்போ 11 4னா இங்க என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இது நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான சம். இப்ப பாருங்க, இங்க 5 இருக்கு, இங்க 6 இருக்கு. இப்ப நம்ம இந்த 5 6 பெருக்கலாமா? 5 6 நமக்கு 30 கிடைக்கும். இப்ப நம்ம இந்த கிடைச்ச ஆன்சரை 2ஆல டிவைட் பண்ண போறோம். 2 2 மிச்சம் 1 இருக்கு, 10ல 5 நமக்கு அப்படின்னா 15 கிடைக்கி. 15 அது நமக்கு கரெக்டா வந்துருச்சு. இப்ப நம்ம இதே மாதிரி இதையும் பண்ணலாமா? இங்க 11 இருக்கு, 4 இருக்கு, நம்ம ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். 11 4 நமக்கு 44 கிடைக்கும். இப்ப நம்ம இங்க பண்ண மாதிரி இதை நம்ம 2ஆல டிவைட் பண்ணலாம். ரெண்டையும் கட் பண்ணும் போது 2 இங்க 2 வரும், இங்க 2, அப்ப நமக்கு 22 வருது. அப்ப நமக்கு ஆன்சர் 22. இது நமக்கு ஆப்ஷன் B ல இருக்கு. இதே மாதிரி 10 5னா இங்க என்ன வரும்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம். a plus b equal to 10 மற்றும் a minus b equal to 4 எனில் a multiply b equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த a plus b equal to 10யும் a minus b equal to 4யும் ரெண்டையும் கூட்ட போறோம். இந்த 10 கூட அந்த 4 கூட்டணும்னா நமக்கு 14 கிடைக்கும். இந்த பிளஸ் பியும் இந்த மைனஸ் பியும் கேன்சல் ஆயிரும். a கூட a கூட்டணும்னா நமக்கு 2a கிடைக்கும். இப்ப நம்ம ரெண்டையும் கட் பண்ணலாம். 2 2 7 2 14, அப்ப நமக்கு 7 கிடைக்கும். a ஈக்குவல் டு 7, நமக்கு a யோட வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்ப நம்ம இந்த a ஈக்குவல் டு 7ங்கிறத தூக்கி இதுல அப்ளை பண்ண போறோம். a க்கு பதிலா 7 பிளஸ் b ஈக்குவல் டு 10. இப்ப நமக்கு இங்க 7 இங்க கூட்டல் இருக்கு, இது அப்ப இங்க வரும்போது கழித்தலா வருமா? அப்ப நமக்கு b ஈக்குவல் டு 10 மைனஸ் 7, 10ல 7 போச்சுன்னா மிச்சம் 3 கிடைக்கும். அப்ப b யோட ஆன்சர்